வணக்கம். இன்று சக்கிலிப்பாளையக்காரர்களின் வரலாறை பற்றி சொல்லப் போகிறேன். நீங்கள் பார்க்கும் இந்த இடம், இங்கே ஒரு கோட்டை அமைந்திருந்தது. இது சேத்துப்பட்டு என்னும் ஊரில் உள்ளது. இது செக்கிலிப்பாளையம். அதாவது பட்டு என்றால் பாளையங்களின் தலைநகர் என்று பொருள். இது செக்கிலிப்பாளையம். ஓகே, இந்த செக்கிலிப்பாளையம் எங்கே இருக்குதுனாக்கா, இந்த ஊரினுடைய இங்கே பார்க்கலாம். நீங்கள் இந்த டேங்க்கிலேருந்து, வாட்டர் டேங்க் தெரியுதுங்களா, அங்கேருந்து இதிலிருந்து இங்கே எண்டு தூரத்தில் ஒரு ரைஸ் மில் தெரியும். அந்த ரைஸ் மில் வரைக்கும் அதுக்குட்பட்ட ஒரு மிகப்பெரிய பரப்பு. இது ஃபுல்லாக செக்கிலிப்பாளையம். ஓகே, இது மேட்டு தெரு, எங்கள் தெரு. இதுக்கு அடுத்தது கோட்டை மேட்டு தெரு. அது பின்னாடி அது கோட்டை மேட்டு தெரு, இது மேட்டு தெரு. இங்கே முழுக்க சக்கிலியர்கள் தான் வசிக்கிறாங்க, தமிழ் பேசும் சக்கிலியர்கள். இதுக்கப்புறமா இந்த சைடு ரைட் சைடு, கோட்டைக்கு அந்த சைடு ரைட் சைடில் இஸ்லாமியர்களோட குடியிருப்பு இருக்குது கொஞ்சம். ஆனால் கோட்டைங்கிறது இங்கே தான் இருக்குது. அதனோட முன்பகுதி ஃபுல்லாக பாளையம், செக்கிலிப்பாளையம். இந்த பாளையத்தினுடைய வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது விஜயநகர பேரரசுக்கும் முந்தைய காலகட்டத்தில் இது நிறுவப்பட்டிருக்கிறது. ஓகே, அதாவது பாளையக்காரர்கள்னாக்கா காவல்காரர்கள் அப்படிங்கிற பொருள். ஓகே, இந்த செக்கிலிப்பாளையத்தை பற்றின வரலாறு வெகுவாக மக்களுக்கு தெரியறதில்ல. ஆனால் என்னோடய அப்பா ஊர் இது சேத்துப்பட்டு செக்கிலிப்பாளையம். எங்கள் அம்மா ஊர் வந்தாவாசிக்கு பக்கத்தில் இருக்குது, சாலவேடுன்னு. அங்கேயும் எங்கள் தாத்தா அவங்க இருக்கிற பகுதி அங்கேயும் செக்கிலிப்பாளையம் தான் சொல்லுவாங்க. எங்கள் தாத்தா ஊர், எங்கள் அம்மாவுடைய வழி தாத்தா ஊர் அவங்க இன்னும் அந்த காலத்தில் ரொம்ப பெரிய பணக்காரர்களாக இருந்திருக்கிறார்கள். எங்கள் தாத்தாவோட தாத்தா ஒரு வேலி நிலத்துக்கு மேலே வச்சுருந்தார் அப்போவே. ஓகே, இங்கே கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 3000 பேராவது இருப்பாங்க. எப்படியும் ஒரு 300 குடியிருப்புகளுக்கு மேலே இருக்கும் இது. ஓகே, இங்கே நான் பின்னாடி சைடு போய் காட்டுறேன். இங்கே ஒரு மாரியம்மன் கோயில் இருக்குது. ஓகே, அந்த மாரியம்மன் கோயில் பல நூறாண்டுகளாக இருக்குது. அது எங்கள் அப்பா சமீபத்தில் அதை புனரமைச்சு மக்களெல்லாம் திரட்டி அதை மீண்டும் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் பண்ணாங்க. இங்கேருந்து பார்த்தா தெரியும், தூரத்தில் இருக்குது. அது மாரியம்மன் கோயில். ஓகே, ஸோ இங்கே சேத்பட்லேயே ஒரே ஒரு மாரியம்மன் கோயில் தான் இருக்குது. அது பாளையத்தில், செக்கிலிப்பாளையத்தில் இருக்கிற மாரியம்மன் கோயில். இந்த பாளையங்களுடைய வரலாறு எப்படி மறைச்சிருக்காங்க அப்படின்னாக்கா, பாளையக்காரர்கள், நான் படிக்கும்போது நான் ஸ்கூலில் டாப்பர், ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட்ஸில் 10th ஸ்டாண்டர்டில். அப்போ பாளையக்காரர்கள் பற்றி நான் ஒரே ஒரு சாப்டர் தான் இருந்தது. அது என்னன்னாக்கா, புலித்தேவர் தான் பாளையக்காரர்கள் அப்படிங்கிறத பற்றி அப்படியே ஒரு சின்னதாக அப்படியே டச் பண்ணி பட்டுத்தம் படாத்தமாக சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இந்த பாளையங்கள் தென்னிந்தியா முழுக்க இருந்திருக்கு. இது அதாவது சோழ சாளுக்கிய பேரரசுகளுடைய தளபதிகளால் பிற்காலத்தில் கட்டமைக்கப்பட்டது. ஓகே, விஜயநகர கட்டமைக்கப்பட்டது. அதாவது அந்த பீஜாப்பூர் சுல்தான்கள் அவங்கள திரும்ப தென்னிந்தியாவை ஆக்கிரமித்து அட்டகாசம் பண்ணதுனால இவங்க எல்லாம் ஒருங்கிணைந்து 1336 வாக்கில் ஹக்கா புக்கா அப்படிங்கிற 2 பேர் இந்த பாளைய ஆட்சி அமைப்பை ஒழுங்குபடுத்தி சீர்படுத்தி செஞ்சுருக்காங்க. ஓகே, அதுவும் இல்லாமல் இங்கே எங்களுடைய வரலாறு பர்டிகுலராக பார்த்தாக்கா விஜயநகர பேரரசோடு தான் கனெக்ட் ஆகுது. இப்போது என்னோடய அப்பாவுடைய கோத்திரம் தனநாயக்கன். ஓகே, எங்கள் அம்மாவோட கோத்திரமும் தனநாயக்கன் தான். யூஸ்வலாக ஒரே கோத்திரத்தில் கட்ட மாட்டாங்க.
ஆனால் வந்து எங்கள் தாத்தா வந்து எங்கள் அம்மாவுடைய அப்பா ரொம்ப பிடிவாதமாக இருந்திருக்காரு. எங்கள் அப்பாவுக்கு தான் அம்மாவை கட்டி வச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் வந்து 2 பேருக்கும் திருமணம் செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த பாளையங்கள் வந்து 1565 வரைக்கும் விஜயநகர பேரரசினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. தலக்காடு போரில் வந்து விஜயநகர பேரரசு வந்து வீழ்ச்சி அடைந்தது. ராமராயா வந்து கொன்னுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்படியே சிதையுண்டு போனது. பேணுகொண்டாலேருந்து ராமராயனுடைய பிரதர்ஸ் வந்து கொஞ்சம் ஆட்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே தமிழகத்தை பார்த்திங்கனாக்கா 3 நாயக்கர்கள் ஆட்சி செஞ்சுருக்காங்க. அதாவது வந்து ஒன்று வந்து செஞ்சி தலைமையிடமாக வச்சு, அதாவது கொள்ளிடமிலிருந்து காலஸ்தி வரைக்கும் உள்ள பகுதிக்கு வந்து செஞ்சி தான் வந்து தலைநகராக இருந்திருக்கு. அதே மாதிரி கொள்ளிடம்லேருந்து அந்த சைடு மதுரை வரைக்கும் அது வந்து தஞ்சாவூர் நாயக்கர்களோட கட்டுப்பாட்டில் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா மதுரை நாயக்கர்களுடைய மதுரை நாயக்கர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்திருக்கு. இதுதான் வந்து தமிழகத்தினுடைய வரலாறு. இங்கேருந்து ஒரு 24 கிலோமீட்டரில் வந்து செஞ்சிக்கோட்டை இருக்குது. செஞ்சிக்கோட்டையிலையும் சக்கிலி துர்கம் இருக்குது. அதே மாதிரி காலஸ்திக்கு பக்கத்தில் கள்ளிவேடுன்னு ஒரு கிராமம், அங்கேயும் வந்து சக்கிலி துர்கம் சக்கிலிக்கோட்டை இருக்குது. ஓகே, ஸோ இது எல்லாம் என்ன உணர்த்துதுனாக்கா வந்து சக்கிலியர்கள் வந்து பாளையக்காரர்களாக இருந்திருக்கிறார்கள், நாயக்கர்களாக இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது. இப்போ எனக்கே வந்து தனநாயக்கன் அப்படிங்கிறது எங்கள் கோத்திரம் தனாக்கியன்னுவாங்க. அது வந்து எனக்கு வந்து முன்னாடி தெரியல. நான் வந்து பெங்களூர் ஒர்க் பண்ண போகும்போது தான் அங்கே இருக்கிற கொஞ்சம் ஹிஸ்ட்ரிலாம் வந்து செக் பண்ணும்போது தான் தனாக்கியன் அப்படிங்கிறது வந்து விஜயநகர பேரரசனுடைய தலைமை தளபதி, அதாவது பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி விஜயநகர பேரரசே பார்த்திங்கனாக்கா சைவர்களால் கட்டமைக்கப்பட்டிருக்குது. இப்போது சக்கிலியர்கள் வந்து சைவர்கள் தான் சொல்லிட்டு குறிப்புகள் இருக்குது, வரலாற்று குறிப்புகள். ஓகே, அப்படி இருக்கும்போது வந்து கோலார் பகுதியை சேர்ந்த சைவர்கள் தான் வந்து விஜயநகர பேரரசை வந்து கட்டமைச்சிருக்காங்க. அக்கா புக்கா அவங்க வந்து சங்கமா குடும்பத்தினர் என்று சொல்லப்படுகிறார்கள். ஓகே, ஸோ இங்கே இருக்கிற பாளையம் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து மிகப்பெரிய பாளையம். அதாவது கொஞ்சம் ஆதிக்கம் உள்ள மக்களும் இருந்திருக்கிறார்கள். அதாவது எனக்கு தெரிஞ்சு இந்த பாளையத்துக்குள்ளே வந்து யாரும் இது வரைக்கும் எந்த பிரச்சனைகளும் இது வரைக்கும் பண்ணதில்லை. எனக்கு ஒரு 44 வயசு ஆகுது. அதே மாதிரி என் அப்பா அவங்க உடன் பிறந்தவர்கள்லாம் இங்கே கிட்டத்தட்ட ஒரு இந்த பாளையத்தில் ஒரு 1/3 ஆஃப் பாப்புலேஷன் வந்து எங்கள் தாத்தா அவனுடைய வாரிசுகள்னு சொல்லலாம். ஓகே, அவ்வளோ பெரிய படைபலம் உள்ள ஒரு குடும்பத்தில் பிறந்த நான். இங்கே அப்பா எல்லாருமே நிறைய பேர் படித்தவங்க இருக்காங்க. நிறைய அரசு துறைகளில் வேலை செய்கிறாங்க. அப்புறமா இங்கேருந்து ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து இங்கேருந்து கறி வந்து ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க வெளிநாட்டுக்கு. அப்புறமா வந்து பல தரப்பட்ட வியாபாரங்கள் வந்து இங்கே செய்வாங்க. ஓகே, சிறு சிறு வியாபாரங்கள், காய்கறி விற்பனை பண்ணுறது, அதே மாதிரி நிறைய பேர் அரசு தொழிலில் இருக்காங்க. முன்னாடி வந்து இராணுவத்திலலாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க. இங்கே இராணுவம், போலீஸு, ஸோ அது மாதிரியான ஒரு துறைகளில் இருந்திருக்காங்க. அப்படி ஒரு அதாவது இங்கே இருந்த மக்களோட வாழ்வியல் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா இவ்வளோ தான். அதுவும் இல்லாமல் இங்கே வந்து ஒரு 170 ஏக்கர் நிலங்களுக்கு இந்த சக்கிலியர்கள் வந்து சொந்தக்காரவங்களாக இருந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோட்டையினுடைய முன்பகுதி, அப்புறமா வலதுபுறம் பகுதி, அது அந்த இருந்த நிலங்கள் எல்லாமே வந்து சக்கிலியர்களுக்கு நிலங்களாக தான் இருந்திருக்கு. அந்த நிலங்களில் கூட இப்போ வந்து கொஞ்சம் அரசாங்கத்துக்கு கொடுத்து இந்த மக்களுக்கு வந்து அதாவது சக்கிலியர் நிலங்களே வந்து அரசாங்கத்துக்கிட்டும் கொடுத்து அதை வந்து என்ன சொல்றது, அவங்க பில்டிங்ஸ்லாம் கட்டி மக்களுக்கு வந்து ஃபர்தராக வந்து வீடுகள்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பேருக்கு ஒரு 20-30 பில்டிங் இருக்குது, வீடுகள் இருக்குது. அதுவும் வந்து சக்கிலியர்களோட நிலம்தான். அதுக்கப்புறம் இந்த முன்னாடி பார்த்திங்கனாக்கா இதுலேயும் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி வந்து சக்கிலியர்களோட நிலங்கள், மீதி பகுதி வந்து ஊர் மக்கள்.
இந்த 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 ஊருக்கு இந்த சைடு பார்த்திங்கன்னா ரைட் சைடு, அதாவது வந்து இது கோட்டையினுடைய இந்த ரைட் சைடு வந்து ஊர் பகுதின்னுவாங்க. ஊருக்கு வந்து தாண்டி வந்து அங்கே வந்து காலனின்னு இருக்குது இப்போது. அதாவது வந்து முன்னாடி பரசேரின்னுவாங்க, பறையர்கள் வசிக்கும் பகுதி. ஓகே, அங்கே வந்து ஒரு சர்ச் கூட இருக்குது அங்கே வசிக்கும் பகுதியில். ஓகே, ஸோ பாளையக்காரர்கள் வந்து இங்கே வந்து எல்லாருமே வந்து இந்து மதத்தை தான் சேர்ந்தவங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து ரொம்ப கட்டுப்பாடுகள் வந்து நிறைய இங்கே இருக்கும், வேறு மதத்துக்கு யாரும் மாறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அதே மாதிரி வருஷத்துக்கு வந்து மாரியம்மன் திருவிழா இருக்கும், ரொம்ப வெகு விமரிசையாக நடைபெறும். ஓகே, கரகம் வந்து காலையில் கொண்டு வருவாங்க, அப்புறமா வந்து மதியானம் கூழ் ஊற்றுவாங்க. எல்லோரும் வீட்டிலேருந்து கூழ் பானையை எடுத்துகிட்டு தலையில் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே மாரியம்மன் கோயிலாண்ட வந்து கூழ் ஊற்றுவாங்க. கூழ் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்கில் வந்து சாமி ஊர்வலம் வரும், மேளங்கள்லாம் வச்சு ஊர்வலம் வரும். அதுக்கப்புறமா வந்து கூத்து வைப்பாங்க, அங்கே முன்னாடி இருக்குது கோயிலுக்கு முன்னாடி வந்து நைட்டு ஃபுல்லாக கூத்து இருக்கும். கூத்து நாடகம் அது மாதிரிலாம் நடக்கும். அதுக்கப்புறமா வந்து வெடிகாலம் ஒரு 3 மணிக்கு வந்து எல்லை சட்டி தூக்குவாங்க. எல்லை சட்டினாக்கா என்னென்னா சாதம். ஓகே, ஆட்டை வந்து ஒன்று அறுத்து அதனுடைய ரத்தத்தை பிடிச்சி வெள்ளை சாதத்தில் வந்து மிக்ஸ் பண்ணி அந்த குடல்லாம் அவங்களுக்கு வந்து ஆட்டினுடைய குடல்லாம் வந்து சுற்றிட்டு சில படங்களில் பார்த்துருப்பீங்க. ஸோ அது மாதிரி கையில் வெள்ளை சட்டி இருக்கும், அவங்களுக்கு பின்னாடி வந்து அவங்கள வந்து ஒரு 10 பேர் பிடிச்சிட்டு வருவாங்க. ஓடுவாங்க நைட்டில் கத்திட்டு, ஒரு 3:30 மணிக்கு அளவில் வந்து பாளையத்தை சுற்றி வருவாங்க. அது என்னன்னாக்கா இந்த பாளையத்தை வந்து பாதுகாக்கிறது, எந்த ஒரு அந்நிய சக்தியும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து பாளையத்தை வந்து பாதுகாக்கிறதுக்காக எல்லை சட்டி தூக்குவாங்க. பயங்கரமாக கத்திட்டு விடுவாங்க, ஓ ஓ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த போடும்போது வந்து அந்த ரத்த சோறு வந்து மேலே போடுவாங்க, மேலே அது வந்து கீழே வராதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஆகாச கண்ணி சாப்பிட்றோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இங்கே. அதுக்கப்புறமா போயிட்டு அந்த எல்லை சட்டி முடிச்சுட்டு வரும்போது வந்து ஃபுல்லாக ஓலைகளை கொளுத்தி ஒரு 50 மீட்டர் கிட்டத்தட்ட ஃபுல்லாக வந்து நெருப்புகளை வச்சு கொளுத்திடுவாங்க. அந்த ஓலைகள்லாம் மிதிச்சுட்டு, நெருப்புலாம் மிதிச்சுட்டு தான் வந்து வருவாங்க இந்த எல்லை சட்டி ஓட்டுறவங்க. ஸோ அவ்வளோ ஒரு பாரம்பரியமிக்க ஒரு ஊர்.